செய்யப்போவது மோதக கொழுக்கட்டை. இது விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான கொழுக்கட்டை. இதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி காய வைத்து உடைத்தது 1 கப், பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், வெல்லத்தூள் 1½ கப், தேங்காய் துருவல் 1 கப், நெய் 4 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 2 டேபிள் ஸ்பூன், பாசிப்பருப்பு. முதலில் 2 ஸ்பூன் நெய் விடவும். காய வைத்து வறுத்த ரவையை வறுக்கவும். நன்றாக வறுக்கவும். பாசிப்பருப்பு சேர்த்து வறுத்து குக்கரில் 2 டம்ளர் தண்ணீர் வைத்து இதை கொட்டி வேக விடணும். குக்கரில் வேக விடவும். பின் வெயிட் போட்டு 3 விசில் வைக்கவும். வெல்லப்பாகு 1½ டம்ளர் தண்ணீர் விட்டு கரைத்து வைத்துக் கொள்ளவும். குக்கரை திறந்து வெல்லப்பாகை அதில் வடிகட்டி ஊற்ற வேண்டும். நன்றாக கிளற வேண்டும். குக்கரில் வெல்லப்பாகுடன் ரவையை சேர்த்து நன்றாக கிளற வேண்டும். கட்டி வராமல் நன்றாக ஒன்று சேர்த்து கிளற வேண்டும். பின் கடாயில் நெய் விட்டு தேங்காய் பூவை நன்றாக வதக்க வேண்டும். ஏலக்காய் போட வேண்டும். ரவையை கொட்டி நன்றாக சேர்த்து கொண்டு நன்றாக கொட்டி ஒன்று சேர்த்து கிளறி ஆற விடவும். நன்றாக ஆற வேண்டும். நன்றாக கிண்டி அடுப்பை அணைத்து ஆற விட வேண்டும். ஆறிய பின் உருண்டைகளாக பிடித்து இட்லி சட்டி ஆவியில் வைக்க வேண்டும். ஆவி வந்த பின் இட்லி சட்டி ஆவியில் வைக்க வேண்டும். ரொம்ப வலுவழுப்பு இல்லாமல் பிடிக்க வேண்டும். நிமிடம் ஆவியில் வைத்து பின் எடுத்து விட வேண்டும். நிமிடம் ஆனவுடன் அடுப்பை அணைத்து தட்டில் கொட்ட வேண்டும்.